மகர ராசிக்கு வாரத்தினுடைய ஆரம்பம் எதிர்பார்த்த அளவு இருக்காது. சனி சந்திரன் இணைவு, குடும்பத்தில் வருமானம், உடல் ஆரோக்கியம் இது போன்ற அமைப்பில் கணவன் மனைவி இந்த அமைப்புகள்லாம் சரியில்லை அப்படின்னு நினச்சி வெளியில் போயிடலாம் நினைப்பவர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், உச்ச சந்திரன், பௌர்ணமி அமைப்பில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்களை உச்ச சந்திரன் பார்க்குறாரு. இந்த அமைப்புகள்லாம் அப்படியே மாறி வெளிதூரத்தில் இருப்பவர்கள் இப்போ உங்களுடைய சொந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக மகர ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. அதே போல் தொழிலில் சிறப்பு, எதிர்பார்த்த வருமானம் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்புலாம் இந்த வாரத்தினுடைய இறுதியில் அமையும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் பூர்த்தி அடையாத ஒரு அமைப்பில் குடும்பம், வருமானம் இது போன்ற அமைப்புகளில் இருந்தாலும் கூட சனி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஜென்ம சனி முடிஞ்சாலும் ஒரு 60% ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இங்கே இருந்தாலும் கூட குடும்ப தேவைகளை பூர்த்தி அடைய முடியலன்ற ஒரு அமைப்பு இது எல்லாமே கும்பராசி நண்பர்களுக்கு இருக்கும். அந்த அமைப்புகள் விலகக்கூடிய 4, 5 ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி சந்திரன் உச்ச அமைப்பை பெற்று இங்கே உங்களுடைய 7ஆம் பாவாதிபதியான சூரியன் மற்றும் 3ஆம் பாவாதிபதியான செவ்வாய், சுக்கிரன் 4ஆம் பாவாதிபதி இந்த அமைப்புகளை பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம், எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக கும்பராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே அமையும். கடைசியாக மீனத்தை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. பார்க்கும்போது ஜென்ம சனியாக அவர் வர்றதுனால உடல் அமைப்புகள்லேயும் உங்களுடைய மன அமைப்புகள்லேயும் அவர் சனி அங்கே இருக்கிறதுனால கலக்கத்தை கொடுப்பாரு. சனி ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அவர் படிப்பினைகளை தருவார். கெடுக்கிறத விட உங்களுக்கு ஒரு புதிய புதிய விஷயங்களுடைய அணுகுமுறைகளை தரக்கூடியவர் தான் சனி. உங்களுடைய தசாபுத்திற்கேற்ப இப்போ நன்மைகள் இருக்கும். அதே போல் உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி இங்கே வாரத்தினுடைய ஆரம்பம் சனியுடன் இணைகிறாரு. உங்களுடைய சொந்த ஊரில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல் குழந்தைகளாலேயும் சில கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இருந்தாலும் உச்ச சந்திரனா 4, 5 தேதிகளில் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய 6ஆம் பாவாதிபதியான சூரியன், 2ஆம் பாவாதிபதியான செவ்வாய், 3ஆம் பாவாதிபதியான சுக்கிரன் ஆகிய கிரகங்களை இங்கே பார்த்து சிறப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வார இறுதியாக கண்டிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் அமையும். இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.